இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரி, அன்னையின் பெரிய நாயின் பக்தர்களே, இந்த அருள் திருத்தலத்தில் நம்மை நினைத்து நிற்கின்றோம். இன்று நாளில் நமக்கு திரு அவை புனித பவுல் அடிகளாரின் மனமாற்ற பெருவிழா என்று சொல்கின்றது. உண்மையான மனமாற்றம் அல்ல, மாறாக அவருடைய அழைப்பை குறித்து எடுத்துக் கூறுகின்றது. மனமாற்றம் என்றால் ஒரு தீய வழியிலிருந்து பல வழியிலிருந்து மாற வேண்டும் என்று. ஆனால் புனித பவுலடிகளார் உடைய வாழ்வில் நாம் பார்க்கின்றோம் அவர் கிறிஸ்துவை எவ்வாறு ஏற்றுக்கொண்ட நிலை. ஏனெனில் கடவுள் ஒருவரை யாவே கடவுள் என்று அவர் வாழ்ந்தார். அவருடைய பிறப்பை குறித்து அழகாக புரிகின்றார். ஒரு யூதத்தாக பிறந்தவராக இருக்கின்றார். அவர் கல்வி அறிவையினானது ஞானத்திலும் இறை சட்டத்தையும் இறை அறிவையும் விவிலியத்தை நன்கு அறிந்தவராக, தோராவை நன்கு அறிந்தவராக இருக்கின்றார். யாவே கடவுள் ஒருவரே கடவுள் என்று அவர் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்ததனால் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கின்றார். புதிய நெறியான கிறிஸ்துவத்தை பின்பற்றுகின்றவர்களை அவர் கைது செய்ய காரணமாகின்றார். ஏனெனில் கடவுள் ஒருவர் என்பது யாவே கடவுள், இஸ்ராயலின் கடவுள் ஒருவரே என்று கடவுளாக ஏற்றுக்கொண்டவர் ஒரு புதிய நெறி என்று அறியாமல் அவர்களை கைது செய்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பாதையில் சந்திக்கின்ற ஒரு நிகழ்வை தான் இன்றைய நமக்கு எடுத்துரைக்கின்றது. இன்றைய அவரை இவ்வாறு நீ ஏற்றுக்கொண்ட கடவுளின் மகனாக நான் இருக்கின்றேன் என்று அவர் சான்று பகரும் விதத்தில் அவரை ஏற்றுக்கொண்ட வாழ்வுதான் இன்றைய விழா நமக்கு நினைவுபடுத்துகின்றது. புனித பவுலடிகளார் தனது அழைப்பை குறித்து 3 இடங்களில் நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். திருத்தூதர் பணி 9ஆம் அதிகாரத்தில் லூக்கா நற்செய்தியாளர் அழகாக அதை வர்ணிக்கின்றார். அவர் அழைப்பை குறித்து புனித பவுலடிகளார் தனது அழைப்பை குறித்து எவ்வாறு அழைப்பு இருக்கின்றது. இது மேலுமாக இந்த அழைப்பை குறித்து இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டு அறிந்தது. தன்னை பற்றி அவர் அழைப்பை என்னுடைய அழைப்பு இத்தகைய அழைப்பாக இருந்தாலும் நான் பவுல் பர்னபா வழியாக இந்த அழைப்பை நாம் கற்றுக்கொண்டேன் என்று தனது வாழ்வில் எடுத்துரைக்கின்றார். இதைவிட மேலாக தனது அழைப்பை குறித்து அவர் வர்ணிக்கின்ற பொழுது கொரிந்தியருக்கு முதல் திருமுகத்தில் நாம் பார்க்கின்றோம். கலாத்தியருக்கு எழுதும் திருமுகத்தில் 1ஆம் அதிகாரம் 15 வசனத்தில் பார்க்கின்றோம். அவர் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டதாக எடுத்துரைக்கின்றார். இத்தகைய அழைப்பை அவர் தனது அழைப்பை எத்தகைய உயர்த்துணர்ந்தவராக இருக்கின்றது இன்றைய தினம் நமக்கு மீண்டுமாக நினைவு ஊட்டுகின்றது. இத்தகைய அழைப்பை தான் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். மனமாற்றம் அல்ல, மாறாக ஒரு பாதை, ஒரு புதிய பாதையை, அழகாக தெரிந்து கொண்ட பாதையை மேலுமாக அறிவு திறமையாக அவர் பெற்று வாழ்வுதான் இன்றைய விழா நமக்கு நினைவூட்டுகின்றது. இந்த விழாவை நம்மையும் இணைத்து கொண்டிருக்கின்றது. கடவுளின் நாணமானது ஒரு நம்பிக்கையாளராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுளின் நம்பிக்கையாளராக நாம் வாழ்கின்ற வாழ்வு ஒரு நிறையாக இருந்தாலும் ஒரு புதிய நெறியாக அன்றாட வாழ்வில் நம்மை தெரிந்து கொண்டது. கடவுள் நம்மை தாயின் வயிற்றிலிருந்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். தாயின் வயிற்றிலிருந்து நம்மை அச்சித்திருக்கின்றார், நம்மை புனிதப்படுத்துகின்றார் என்ற ஒவ்வொரு நாளும் ஒரு நினைவோடு வாழ்கின்ற வாழ்வுதான் நமக்கு வாழ்வாக மாறும் என்பதை இன்றைய விழா நமக்கு நினைவுபடுத்துகின்றது. இரண்டாவது, புனித பவுலடிகளாரின் வாழ்வில் நாம் பார்க்கின்றோம் ஒரு நற்செய்திக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்ற வாழ்வு. தான் ஏற்றுக்கொண்ட வாழ்வு அமைதியான வாழ்வு அல்ல. நான் வாழ்கின்ற வாழ்வு அமைதியின் கடவுள் என்னை அழைத்திருக்கின்றார், கடவுள் என்னை தேர்ந்து கொண்டிருக்கின்றார், கடவுள் என்னை புனிதப்படுத்தியிருக்கின்றார் என்ற நிலையில் அவர் இருந்து விடவில்லை. மாறாக அதை அறிவிக்கின்றவராக மாறுகின்ற வாழ்வுதான். அதை தான் இன்றைய புனித பவுலடிகளார் நமது வாழ்வில் எடுத்துரைக்கின்றார். புனித பவுலடிகளார் தனது வாழ்வில் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம், இந்த நற்செய்தியை நான் அறிவிக்காவிடில் ஐயோ கேடு என்று அவர் சொல்கின்றார். என் மேல் சுமத்தப்பட்ட ஒரு பணியாக இருக்கின்றது என்பதுதான். நாம் அனைவரும் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் இத்தகைய பணி வாழ்வில் நம்மை அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதுதான். இத்தகைய பணி வாழ்வில் நம்மை முழுவதும் அர்ப்பணிக்கின்றோம். எத்தகைய வாழ்வு எஃபேதா என்ற திருமுழுக்கின் வழியாக நமக்கு அச்சிக்கப்படுகின்றது. ஆண்டவருடைய வார்த்தையை நீ காதினால் கேட்டு நாவினால் அறிவிப்பாக என்று. இத்தகைய நற்செய்தி பணி வாழ்வுதான். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது மட்டும் நின்று விடுகின்றோம் பல நேரங்களில்.
நமது வாழ்வில் நற்செய்தியாக, நமது வாழ்வு ஒரு நற்செய்தியாக மாற வேண்டும். நற்செய்தி பணியானது ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் உள்ள இருக்கின்றது. ஒரு மீட்பின் நற்செய்தியாளராக, ஒரு நற்செய்தியின் பணியாளராக நம்மை வாழ அழைக்கின்றது. இன்றைய மனமாற்றம், இந்த திருவிழா நமக்கு ஒரு புதிய பாதையை தருகின்றது. இந்த கிறிஸ்துவுக்காக நம்மை முழுவதும் அர்ப்பணிக்கின்ற வாழ்வில் நாம் வாழ்கின்ற பொழுது கிறிஸ்துவை நான் ஆதாயமாக்கி கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதுகின்றேன் என்று புனித பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 3:8 சொல்கின்றது. ஏனெனில் கிறிஸ்துவை தன்னை நற்செய்தியார தன்னை முழுவதும் ஆளாக மாற்றுகின்றார். அனைத்தையும் அவரே எனக்கு சொந்தமாக இருக்கின்றது. இந்த அனைத்தும் சொந்தமானது அந்த வாழ்வு தான் நாம் பணி வாழ்வை நம்மை காண்பிக்கின்ற வாழ்வு, நாம் அறிவிக்கின்றப்படுகின்ற வாழ்வு. இந்த பணி வாழ்வு தான் நமது நற்செய்தியாளராக நம்மை முழுமையாக மாற்றுகின்ற வாழ்வு. இதை தான் புனித இன்றைய விழா நமக்கு மீண்டுமாக நினைவுபடுத்துகின்றது. நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த அழைப்பானது நமது பணி வாழ்வில் நாம் காண்பிக்கப்பட வேண்டும். பணி வாழ்வில் கிறிஸ்துவை எடுத்துரைக்கின்றவளாக மாற வேண்டும் என்பதுதான். மூன்றாவதாக இன்றைய விழா நமக்கு மீண்டுமாக நினைவுபடுத்துகின்றது. இது நமக்கு ஒரு ஜூபிலி ஆண்டு 2025. நமது திருத்தந்தை அழகாக நமக்கு அழைப்பை கொடுக்கின்றார். எதிர்நோக்கு பயணிகள் என்று திருப்பயணிகளின் எதிர்நோக்கோடு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எத்தகைய எதிர்நோக்கோடு இருந்து கொண்டிருக்கின்றோம்? யாரை எதிர்நோக்கி இருக்கின்றோம் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றோம். புனித பவுலடிகளார் தனது வாழ்வின் இத்தகைய நிலையை எதிர்நோக்கோடு நான் கிறிஸ்துவை சந்திக்கின்றேன், கிறிஸ்துவையோடு நான் வாழ்வேன், கிறிஸ்துவையோடு நான் இருப்பேன் என்று தன்னை முழுவதும் ஒரு அர்ப்பண வாழ்வில் அவர் அர்ப்பணிக்கின்ற வாழ்வுதான் ஒரு தெளிவான வாழ்வு. இந்த அர்ப்பண வாழ்வு ஒரு தெளிவு. நான் ஏற்றுக்கொள்கின்ற கிறிஸ்து என்னை முழுவதும் அர்ச்சித்திருக்கின்றார், என்னை புனிதப்படுத்தியிருக்கின்றார், அவருடைய பணிக்காக என்னை முழுவதும் இருக்கின்றது, நான் அவரோடு வாழ்வேன். எனவேதான் புனித பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் புனித பவுலடிகளார் நாம் அவரோடு வாழ்ந்தால் அவரோடும் வாழ்வோம் என்பது, அவரின் மாட்சிமையில் பங்கு கொள்வோம் என்று அழகாக எடுத்துரைக்கின்றார். நாம் கிறிஸ்துவோடு வாழ்கின்றோம். கிறிஸ்துவோடு வாழ்கின்ற வாழ்வு அவர் எதிர்நோக்கோடு நான் பங்கு கொள்வேன். நான் இந்த உலகில் அவரை எடுத்துரைக்கின்ற பொழுது நான் அவரோடு பங்கு கொள்கின்ற வாழ்வாக மாறும் என்பதுதான். புனித பேதுரு தனது திருமுகத்தில் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரம் இந்த எதிர்நோக்கு எத்தகைய எதிர்நோக்கோடு இருக்கின்றது? தெளிவு என்பது நான் முதன்மையா நமக்கு தெளிவான ஒரு எதிர்நோக்கோடு இருக்கின்றோம். நீங்கள் எதிர்நோக்கோடு இருப்பதை குறித்து நாம் யாராவது விளக்கம் கேட்டால் நம்மை முழுவதும் நீங்கள் யார் என்று கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவராளாக இருக்கின்றோம் என்பது சொல்வது அல்ல. நாம் யார் என்று ஒரு தெளிவு. இந்த நற்செய்தி பணியானது நம்மை ஒரு தெளிவு நிலைக்கு நமக்கு கொடுப்புகின்றது. புனித பேதுரு தனது திருமுகத்தில் அழகாக நின்றார். நீங்கள் யார் என்று உங்களை கேட்டால் அந்த தெளிவை எடுத்துரைக்கின்றவர்களாக நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் என்று நம்மை அழைப்பு கொடுக்கின்றார். எந்த நிலையிலும் நாம் இருந்தாலும் நான் கிறிஸ்துவை சார்ந்தவன், கிறிஸ்துவுக்காக தன்னை முழுவதும் எடுத்துரைக்கின்ற வாழ்வு என்றுதான் புனித பவுலடிகளார் தனது வாழ்வில் வாழ்ந்து காட்டியவராக இருக்கின்றார். இதைதான் இன்றைய திருமுகம் நமக்கு விழா நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது. நாம் புனித பவுலடிகளார் மனமாற்ற விழா என்று, புனித பவுலடிகளார் அழைப்பு விழா என்று சொல்வது மட்டுமல்ல, நம்மையும் இறைவன் அழைத்திருக்கின்றார், நம்மையும் இறைவன் திருநிலைப்படுத்தியிருக்கின்றார், நம்மையும் இறைவன் நற்செய்தி பணிக்காக அழைப்பை கொடுக்கின்றார். அந்த அழைப்பு முழு நாணத்தோடு வாழ்கின்ற வாழ்வாக மாற நமக்கு இந்த திருப்பலியில் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நம்மை முழுவதும் அர்ப்பணித்து தூய வாழ்வில் வாழ தூய ஆவியானவரின் அருட்கொடைகளை பெற்று மகிழ இத்திருப்பலி தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.